புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை தமிழகம் வரவுள்ள நிலையில் 35 தொகுதிகளை ஒதுக்குமாறு பாஜக கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய அதிமுக, பாஜக, பாமக, அன்புமணி தரப்பு, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பாக ஒரு முடிவுகளை எட்டுவதற்கான பணிகள் என்பது விரைந்து நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மத்திய அமைச்சர் தமிழக தேர்தலுக்கான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் நாளைய தினம் தமிழகம் வர இருக்கிறார். தமிழகம் வரக்கூடிய அவர் தொடர்ந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான இந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தையை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய மற்ற பிற கட்சிகளுக்கும் அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையும் விரைவில் நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜகவை பொறுத்தமட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 80க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் 2ஆம் இடங்களை பெற்றிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் 72 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுக தலைமையிடம் ஏற்கனவே பாஜக தரப்புல வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த 72 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு 35 தொகுதிகளை கேட்டு பெறுவதில் தொடர்ந்து பாஜக தலைமை முனைப்பு காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது 2வது கட்டமாக நடைபெற இருக்கிறது. பியூஷ் கோயல் தமிழகம் வரக்கூடிய நிலையில அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பாஜக எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது தொடர்பாக கலந்தாலோசிப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா பாஜக வழங்கிய பட்டியலில் பெரும்பாலான தொகுதிகள் பார்த்தோம் என்றால் அதிமுகவுக்கும் செல்வாக்குமிக்க தொகுதிகளாக இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாம அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதிகளாகவும் இருப்பதால கூட்டணிக்குள்ளார கலந்து ஆலோசித்து ஒரு விரைந்து அதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்கு பியூஷ் கோயல் தமிழகம் வர இருக்கிறார். இதே போலத்தான் பாமக, அன்புமணி தரப்பு, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற பிற கட்சிகளுடனான அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. பாஜகவை பொறுத்தமட்டில் 35 தொகுதிகளை குறிவைத்திருக்கிறாங்க. அந்த வகையில் சென்னையை பொறுத்தமட்டில் 1000 விளக்கு, வேளச்சேரி, மயிலாப்பூர், தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இவை தவிர திருத்தணி, காஞ்சிபுரம், ஆவடி, தளி, ஆலங்குளம், தென்காசி, கோவை, சிங்காநல்லூர், அரவக்குறிச்சி, திருவண்ணாமலை, மொடக்குறிச்சி, வேலூர், விளவங்கோடு, நாகர்கோவில், பழனி உள்ளிட்ட தொகுதிகளை குறிவைத்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான அந்த தொகுதி பங்கீட்டை பாஜகவே தலைமையாக ஏற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாஜகவிற்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகளில் கணிசமான தொகுதிகளை உள்ஒதுக்கீடாக டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளையும் அதிமுகவிடம் கேட்டு பெற்று 2 கட்சிகளுக்குமான அந்த உள் ஒதுக்கீட்டை பாஜக கேட்டு பெற இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி குறித்தான நகர்வுகள் என்பது தொடர்கிறது. பிரதமர் மோடி மார்ச் 1ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். மதுரையில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழல இந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாகவே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதில் அனைத்து கட்சியுமே தீவிரம் காட்டி வருவதை பார்க்க முடிகிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்.